அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகுலம் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பொருளாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கவஞ்செய்வார்கள், தொலைவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுழியோ அந்த கபரோ சிறிய ஒரு இடம், நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே நம்முடைய காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சோத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சிறிய இடத்தை, இருள் நிறைந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்ல மல்கள், 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருவது, ஹலால் ஹராம் பேணி வியாபாரம் தொழில்களை செய்து கொள்வது, சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி குடும்பங்களை கோபிச்சு கொள்ளாமல் துண்டிக்காமல் சேர்ந்து நடப்பது, எங்கட மக்களோடையும் பிற மக்களோடையும் அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்வது, இப்படியான விடயங்கள் தான் எம்முடைய கபரை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பதோடு, நாளைய கியாமத்தில் பயங்கரமான கட்டத்தில், நிழலே இல்லாத நேரத்தில் எமக்கு அரசுடைய நிழலை பெற்று தந்து, வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பெற்று, மின்னல் வேகத்திலே சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அப்பால் உள்ள இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே இந்த கொஞ்ச நாள் உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப துனியாவுடைய இன்பங்களுக்கு, பட்டம் பதவிகளுக்கு, சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தக்வாவோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹுடைய பயத்தோடு, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அதிகமாக அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சோதனைகள் மிகுந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் 90 வயசுல 100 வயசுல வர வேண்டிய நோய்கள் இந்த பச்சிலம் பாலகங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சீனி வியாதியாக இருக்கலாம், பிரஷராக இருக்கலாம், கொலஸ்ட்ரோலாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி வியாதியாக இருக்கலாம், அதே போல ஹார்ட் வியாதிகளாக இருக்கலாம், இன்னொரு நோய்கள், பயங்கரமான காய்ச்சல்கள், இப்படியாக சொல்லி முடிக்க முடியாத நோய்கள். சென்ற காலங்களிலே கேள்விப்பட்டோம் 1001 கேன்சர் என்று சொன்னார். அது முதிர்ந்த வயசுகளில் வரக்கூடியது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பிறந்து கொஞ்ச நாளிலே கேன்சர் என்றும், மக்கள் இன்றைக்கு கிட்னி ஃபெயிலியர் என்றும், கிட்னி அழிஞ்சு போய்த்ததுன்னு சொல்லியும், இப்படியாக நோய் வகையாக பார்க்கின்ற பொழுது பயங்கரமான நோய்கள் நாட்டில் ஏற்பட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிகள் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு வகையான சோதனை. இன்னும் ஒரு வகையிலே பார்த்தால், இப்பொழுது நடைபெறுகின்றதை பார்த்தால் என்றும் இல்லாத ஒரு சூட்டுடைய தன்மை, கடினமான சூடு. கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்று முந்தைய தினங்களில் கூட பலர்கள் சூட்டினால் இறந்து போயிருக்கிறார்கள். உயிர் போய்விட்டது, மௌத்தாகிவிட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். கண்ணியமானவர்களே,
சில கட்டத்திலே சூட்டினாலே எத்தனையோ மரம் மட்டைகள் விவசாயங்கள் அழிந்து போகிறது. அதே மாதிரி மழை பொழிந்து எத்தனையோ வீடுகள், எத்தனையோ மலை சரிவுகள், விவசாய நிலங்கள் அழிந்து போகின்றது. இப்படியான நிலைமைகள் அண்மை காலத்தில் ஏற்பட்டதை பார்த்திருக்கிறோம். சுனாமி என்று கடல் கூட பொங்கி வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இப்படியாக அழிவுகள், இயற்கை அழிவுகள், மலை சரிவென்றும் மழை அதிகம் என்றும் சூடு என்றும் இப்படியாக பல வகையான அனர்த்தங்கள் மூலமாக பலவிதமான சோதனைகள். அடுத்த கட்டமாக பார்க்கின்ற பொழுது இனத்துவேஷங்கள், சூழ்ச்சிகள். கண்ணியமானவர்களே, என்றுமில்லாதவாறு சூழ்ச்சிகளும் உபாடங்களும் பொறாமைகளும் இப்படியாக இதன் மூலமாக எத்தனையோ அழிவுகளும் எத்தனையோ நஷ்டங்களும் ஏற்படுவதை அண்மை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை குர்ஆனுடைய பார்வையில் பார்க்கின்ற போது குர்ஆன் என்ன சொல்கின்றது? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உலகத்திலே வரக்கூடிய அத்தனை சோதனைகளும் மக்கள் தன் கரங்களால் செய்து கொள்ளக்கூடியவை என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மக்கள் செய்கின்ற பாவத்தினால் தான் இத்தனை விளைவுகளும் ஏற்படுகின்றது. அது சூடாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், அனர்த்தங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அனைத்தும் ஏற்படுவது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றதா, சோதனைகள் வருகின்றதா? அது பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தன் கரங்களால் செய்து கொண்டவைகள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய மனைமார்களில் ஒருவர் கேட்கின்றார்கள், மைமூனா ரலியல்லாஹு நினைக்கிறேன், கேட்கிறார்கள், அப்பன ஹிலிக்கு யார சொல்லலாம் வஃபீன சாலிஹூன், எங்களிலே சாலிகான மக்கள் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை ஏற்படுமா? தொழக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அலைந்து திரியக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், சதகாக்கள் கொடுக்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் நல்லவர்களில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வுடைய சோதனை பூமிக்கு இறங்குமா என்று அவன் அகலிக்கு யார சொல்லலாம் வஃபீன சாலிஹூன், சாலிஹான மக்கள் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குமா என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கதுரல் ஹபத் என்று சொன்னார்கள். எப்பொழுது ஹபஸ் பாவச் செயல்கள் கூடிவிடுமோ, நன்மை செய்யக்கூடியவர்கள் குறைவு, பாவம் செய்யக்கூடியவர்கள் கூடி விடுவார்கள் என்றால், இப்படியான சோதனை நல்ல மக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, சோதனைகள் வருவதெல்லாம், கஷ்டங்கள் வருவதெல்லாம், நோய்கள் ஏற்படுவதெல்லாம், அழிவுகள் ஏற்படுவதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான். நாம் நினைப்போம், என்ன பாவம் இருக்கின்றது? சுபஹ் தொழுகைக்கு பார்த்தால் பெருநாள் நோன்புக்கிலே நிறைந்து வழிந்து இமாதத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். நோன்பு முடிந்தவுடனே இமாமும் முஅத்தின் சாபும் தான் சுபஹ் தொழுகைக்கு 1000 பேர் இருந்தால் 100 பேர் கூட இருக்க மாட்டார்கள். ஊருடைய தரவுகளை எடுத்து பார்த்தால் 10-15 வீதம் தான் தொழுகையாளி. மற்றவர்கள் தொழுகையுள்ளவர்களை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏராளமாக சாரி சாரியாக ஜும்மாவுக்கு வந்து சேர்கின்றார்கள். அதே நேரத்தில் 5 நேர தொழுகை எத்தனை பேர்கள் தொழுகின்றார்கள் என்றால் கேள்விக்குறியாகத்தான் ஊர்களிலே இருக்கிறது. மனிதர்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனை ஜும்மா தொழுதாலும் அடுத்த மதத்தவர்களை போல நாங்கள் கிழமைக்கு ஒருக்க பள்ளிக்கு போறவங்க அல்ல, வருஷத்துக்கு ஒருக்க பள்ளிக்கு வந்து தொழுகிறவங்க அல்ல. நாங்கள் ஒவ்வொரு 5 நேரமும் தொழுகையை பேணுதலாக தொழ வேண்டும். தொழுகையை பேணுதலாக தொழுதால் தான் வாழ்க்கையில, வீட்டில, குடும்பத்தில, வியாபாரத்தில, தொழில பரக்கத்துகள், ஹைறுகள் ஏற்படும், உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். தொழுகாக முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, யுஹாசபு யௌமல் கியாமத்தி அவ்வலன் அனிஸ் ஸலாம்,
கியாமத்திலே முதலாவது தொழுதியாண்டு தான் கேட்கப்படும். நீ பள்ளி கட்டினியா, குமர்காரியம் கொடுத்தியா, ஹஜ்ஜி செஞ்சியா, உம்ரா செஞ்சியா, சதக்கா கொடுத்தியா கேட்கப்பட மாட்டாது. முதலாவது தொழுதியாண்டு தான் கேட்கப்படும். வைதா சலுகல் சலுகல் குல்லு, அது சரியாகிவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். அது பிழையாகிவிட்டால் அனைத்துமே மோசமாகிவிடும், தப்பிவிடும், அனைத்துடைய நன்மையும் இல்லாமலாகிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடியது 5 நேர தொழுகை மிக முக்கியமான ஒன்று. ஒரே ஒரு சுஜூத விட்டதற்காக சைத்தான் லானத்துல்லாஹ் கியாமம் வரைக்கும் தூக்கி எறிந்து விடப்பட்டான். அன்புக்குரியவர்களே, ஒரு நேர தொழுகை விடுவோம் என்று சொன்னால் பெரும் பாவங்களுடைய தலைவாயலுக்கு வந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, லேசான விஷயம் அல்ல. அதனால தான் தொழுகையே இல்லையா ஒருவன் வேணும் என்று தொழுகையை விடுகிறானா, அவன் கழுத்தை வெட்டுங்க. வேணும் என்று தொழுது என்ன பிரயோசனம் என்று கேட்கிறானா, கழுத்தை வெட்டி குளிப்பாட்ட வானம், கவன் செய்யும் வானம், தொழுவிக்கவும் வானம், பள்ளியில முஸ்லீம்கள மையவாடியில் அடக்கம் செய்யவும் வானம், கரக்கொப்பில புணப்புட்டியில கொண்டு போய் அவனை வீசி போடுங்க, அவனை புதைச்சி போடுங்க, நாய் பண்டிய புதைக்கிற மாதிரி புதைச்சி போடுங்க என்று நான் சொல்லவில்லை. மேலான உத்தம இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் தான் 5 நேர தொழுகையை விடுவது. மக்கள் வழங்காம இருக்கிறாங்க. ஒரு நாய் சாக போகுது, மனுஷன் சாக போகிறான், 2 பேரும் தண்ணி தண்ணி கத்துறாங்க. நாய்க்கு தண்ணியை கொடுத்தால் காப்பாத்தேலும், மனுஷனுக்கு தண்ணியை கொடுத்தால் காப்பாத்தேலும். இப்படியான இக்கட்டான கட்டத்தில் மனிதனுடைய உயிர் போக போகுது. கொஞ்சம் தண்ணி தான் நீக்குது. எங்களுடைய இமாம் சட்டமீது இமாம் சாபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த நாய்க்கு தண்ணியை கொடுங்கோ, இந்த மனுஷனுக்கு தண்ணியை கொடுக்காதுங்க, இவன் சொத்து தொலையட்டும். அல்லாஹ் படைச்ச ரொம்ப ஏத்தமான படைப்பு அப்படின்னு அல்லாஹ்வை அவள கணக்கெடுக்காம அல்லாஹ்வோட கடமையை நிறைவேற்றாம இருக்கிறான். எனவே நாயை விட கேடு கெட்டவன். நாய்க்கு தண்ணியை கொடுங்க, மனுஷனுக்கு தண்ணியை கொடுக்காதுங்க, செத்து தொலையட்டும் என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் சட்டமாக சொல்கின்றார்கள். அவ்வளவு ஒரு பெரிய பாவம் தான் வாழ்க்கையில தொழுகை இல்லாம இருப்பது. ஒரு வீட்டில் தொழுகை இல்லையா, முன்னால பின்னால வலதுல இடதுல 160 வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கக்கூடியதா இருக்கும். அவ்வளவு பயங்கரமான பாவம். மனுஷன் விளங்குறான் இல்ல, நாயை விட கேடு கெட்டவன் கபருக்குள்ள போனால் எவ்வளவு கேவலப்படுத்தப்படுவான். எனவே இந்த தொழுகையுடைய விபரீதம் மக்கள் வழங்காம எத்தனை பேர் இந்த தொழுகையை நிறைவேற்றார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல வட்டி பயங்கரமான பாவம். இன்றைக்கு மனிதர்கள் அதை திரும்பி கூட பார்க்கிறார்கள். இந்த பாவத்துடைய விபரீதத்தை தாய் பெற்று வளர்த்த தாயோட விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமான பாவம்தான் வட்டி என்று சொல்லக்கூடியது. மேலான சகோதரர்களை, 1 ரூபாய் சாப்பிடுவது 36 பெண்களுடன் விபச்சாரம் செய்வதை விட மோசமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, இப்படியான பயங்கரமான இந்த வட்டி சமூகத்திலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக புழங்கப்படுகிறது. தன்னுடைய தாயோட விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்றால் அதை விட வேறொன்றும் இல்லை. அந்த அளவு பயங்கரமான பாவம் இந்த வட்டி இன்றைக்கு மனிதனிடத்தில் சர்வ சாதாரணமாகி வேறு பேர்களில் புழங்கிக் கொண்டிருக்கிறது. வட்டி என்று யாரும் சொல்றார்கள் இல்லை. கண்ணியமானவர்களே, அதுக்கு என்ன பேரு? லோன் என்றும், ஓடி என்றும், கமிஷன் என்றும், பினான்ஸ் என்றும், லீசிங் என்றும் பயங்கரமான பாவமாக வட்டி சமூகத்திலே அதாவது பரவிக் கொண்டிருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போல பயங்கரமான பாவங்கள் ஏராளமாக. விபச்சாரம், எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ திடீரென்ற மௌத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். எங்கே விபச்சாரம் அதிகரிக்குமோ அங்கே வறுமை ஏற்பட ஆரம்பிச்சிடும். சாமான்கள விலையேற்றம் ஏற்படும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும். கண்ணியமானவர்களே, கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் ஹதீஸ்களை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே பயங்கரமான முறையில் விபச்சாரத்துடைய பாவம் கெடுதி பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியாக ஏராளமான பாவங்கள் சமூகத்திலே மனிதர்கள் கணக்கெடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக வேண்டியும் குடும்பங்களை கோபித்துக் கொண்டு துண்டிச்சு கொண்டு தூரமாக இருக்கிறார்கள். பெரிய ஆஜிகளாக, நல்ல இபாதத்துள்ளவர்களாக, தஹஜ்ஜத் விடுபடாதவர்களாக இருப்பார்கள். சின்ன பிரச்சனைக்காக, காணி பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, சொத்து பிரச்சனைக்காக குடும்பங்களை, இரத்த பந்தங்களை வெறுத்து இருப்பார்கள். இப்படியெல்லாம்
ஏராளமான பாவங்கள் சமூகத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த பாவத்துடைய கெடுதி, இந்த பாவத்துடைய விபரீதம் தான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான நோய்களும் பயங்கரமான வறுமை, கஷ்டம், நெருக்கடிகளும் இந்த சூடு உஷ்ணங்களும் அழிவுகளும் அனர்த்தங்களும் அனைத்தும் இப்படியான பாவத்துடைய விபரீதத்தை கொண்டுதான் ஏற்படுகின்றது என்பதை நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனம், மமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் உலகத்திலே வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் அனைத்தும் உங்களோட கரங்கள் செய்து கொள்ளக்கூடியவைதான். உங்களோட தொழுகை இல்லாமல் இருப்பதுதான், உங்களோட விபச்சாரங்கள், வட்டி, இது போன்ற குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொண்டிருப்பது, இப்படியான தொழுகை இல்லாமல் இருப்பது, இப்படியான இந்த பாவத்துடைய விபரீதம் தான் அனைத்து சோதனைகளுக்கும் காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் வழங்கப்படுத்தி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த பாவத்தை விட்டும் மனிதர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான். மனிதர் பாவத்தை விட்டும் பாவங்களை விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி, இந்த பாவங்களை செய்யாதீங்க, இந்த பாவத்தினால சோதனைகள் வருகிறது, அல்லாஹ் கோபிக்கிறான், அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து பலாய்கள் இறங்குது, சோதனைகள் இறங்குது, இதை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ளணுமாக இருந்தால் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பணும், ஹராம்களை பாவங்களை விட்டு ஒதுங்கி கொள்ளணும், ஒதுங்கி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடக்கூடக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கள். இந்த உலமாக்களை உருவாக்கின்ற இடம்தான் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது. குர்ஆனையும் ஹதீஸையும் வழங்கி மக்களுக்கு பயான் செய்யக்கூடியவர்கள். 7 வருஷம் 8 வருஷம் குர்ஆனை பாடமாக்குவதற்கு 3 வருஷம், குர்ஆனை வழங்குவதற்காக 7 வருஷம், நஹு என்றும் சர்ஃப் என்றும் அகீதா என்றும் ஃபிக்ஹ் என்றும் உஸூல் என்றும், அன்புக்குரியவர்களே, அகீதா என்றும் லுகா என்றும் ஃபிக்ஹ் என்றும் தஃப்சீர் என்றும் ஹதீஸ் என்றும் பல பாடங்களை பல 20க்கும் மேற்பட்ட கலைகளை படித்துக் கொடுத்து படித்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். அந்த உலமாக்கள் தான் மிம்பரில் இருந்தும் இன்னும் பல கட்டத்திலும் மக்களுக்கு உபதேசங்கள் செய்து மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள் தான் அந்த உலமாக்கள். அந்த உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது, அரபு மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது நாட்டிலே முப்படைகள் இருக்கின்றது. ஆமி என்றும் பொலிஸ் என்றும் நேவி என்றும் ஓசஸ் என்றும் இந்த முப்படைகளும் நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாப்பதற்காக வேண்டி இரவு பகலாக எப்படி அர்ப்பணித்து அவர்கள் தியாகம் செய்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு நாட்டு மக்களுக்கு உதவியாக அந்த பாதுகாப்பு படையினர்கள் செயல்படுகின்றார்களோ, அதே போலதான் இஸ்லாத்தையும் இஸ்லாத்துடைய அடிச்சூடுகளையும் சரியாவையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, நாட்டுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா 24 மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டு அங்கு யார் யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டுமோ தொடர்புகள் செய்து கொண்டு சென்ற காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். சுனாமி வந்த பொழுதும், இயற்கை அனர்த்தங்கள் வந்த பொழுதும், வடக்கு கிழக்கில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்ட பொழுதும் அந்த ஜமியத்துல் உலமா கரிசனை கொண்டு எப்படி மேல் மட்டங்களோடு உயர் அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை எடுத்து நாட்டு மக்களை அல்ல முஸ்லிம்களை, நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காக, சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக அந்த உலமா சபை எத்தனித்து செயல்பட்டார்களோ அதே அந்த உலமா சபைகளிலே இருக்கக்கூடியவர்கள் தான் மதரசாக்களில் இருந்து வெளியாகி பட்டம் பெற்று செல்லக்கூடியவர்கள் தான் அந்த உலமா சபையுடைய அங்கத்தவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் போலதான் ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஷரியத்துடைய போசஸ்கள், ஷரியத்துடைய பாதுகாப்பு வீரர்கள் தான் இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த உலமாக்களை உருவாக்கக்கூடிய இடம்தான்
இந்த அரபு மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த அரபு மதரசாக்களிலே 300 சொச்ச மதரசாக்களிலே உண்டுதான் இந்த இக்ரிகொல்லாவிலே நடைபெறக்கூடிய இந்த ஹாமிதியா என்று சொல்லக்கூடிய அந்த கலாபுடமும் அரபு கலாபுடமும் அதே பாடத்திட்டத்தை உள்ளடங்கியதாகத்தான் 7 வருஷ பாடத்திட்டத்தை உள்ளடக்கியதாகத்தான் அந்த மதரசாவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, லேசான உடமல்ல. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, உங்களிலே ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த பூமிக்கு மேலால இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஈமான் உள்ளவர் குடிசை வீட்டிலே இருந்தாலும், கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே, எத்தனை கோடீஸ்வரர் இருந்தாலும் ஈமானுள்ள ஒரு உள்ளம் குடிச்ச வீட்டில் இருக்கக்கூடியவர் இருக்கிறாரு, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். அந்த அளவு ஈமான் உள்ள மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த ஈமான் உள்ள மனிதனை விட இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கஷ்டப்பட்டு இரவு பகலாக பாடமாக்கி படித்து வெளியாகக்கூடிய அந்த ஆலிம் இருக்கிறாரே, அவருடைய அந்த இல்முடைய அந்தஸ்து அந்த சாதாரண ஈமான் உள்ள மனிதனை விட 700 மடங்கு அந்தஸ்திலே கூடியவர் தான் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமக்கக்கூடிய ஆலிமுடைய அந்தஸ்து என்பதைத்தான் யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும், ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மு கொடுக்கப்பட்டவர்களை அதை விடவும் பல மடங்கு அந்தஸ்திலே கூடியவர்களாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு அந்தஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம், அவ்வளவு 700 அந்தஸ்து. அப்படியாக 700 அந்தஸ்திலே கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிம் இல்லாத ஊரில் குடியிருப்பது ஹராம் என்று உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்? மக்கள் தவறுகளிலே ஆகிவிடுவார்கள். ஒருவர் சில இடங்களிலே போகின்ற பொழுது அவர்களுக்கு நிக்காஹுக்கு வழியாக வரக்கூடியவர் உம்மட தம்பி வந்து வழி கொடுக்க போகிறார். உம்மட தம்பிக்கு வழி கொடுக்க முடியாது, பாப்பட பொக்கத்தால தான் வழி கொடுக்க வேண்டும். அங்கே இது போல தவறுகள் செய்யும் பொழுது அந்த ஆலிம் சுட்டி காட்டி இது முடியாது, ஹராமாகிடும், நிக்காஹு சிஹத் இல்ல, பாப்பட பொக்கத்தால தான் வழி வரணும், உம்மட பொக்கத்தால வழி வர முடியாது அன்புக்குரியவர்களே சொல்லி அந்த அந்த இடத்தை பாதுகாக்கிறார். சில இடங்களில் போய் பார்த்தால் மையத்தை அப்படியே மல்லாக்க வைத்து படுத்தி அங்கே அடக்கம் செய்கிறார்கள். மையத்தை மல்லாக்க வைத்து பார்த்து அடக்கம் செய்தால், அப்படி அடக்கம் செய்துவிட்டால் கபரை தோண்டி அந்த மையத்தை கிபிலாவின் பக்கம் திசை திருப்பித்தான் மையத்தை அடக்க வைக்க வேண்டும். எனவே ஆலிம் இல்லாத ஊரில் இது போன்ற எத்தனையோ தவறுகள் நடைபெறுவதற்கு காரணமாகி விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஆலிமுடைய தொடர்பு குடும்பத்திலே புள்ள பிறந்துட்ட உடனடியாக தஹ்னீக் செய்வது ஆலிம், உடனடியாக பாங்கி காமத்தை சொல்வதற்கு படிச்சு கொடுப்பது ஆலிம், அகீகாவுடைய சட்டத்தை படிச்சு கொடுப்பது ஆலிம், தஹ்னீக் செய்வது அந்த ஆலிமுடைய வாயில சப்பப்பட்ட ஈச்சம்பழத்தை புள்ளட வாயில தேய்ச்சி தஹ்னீக் செய்கிறாரு. அடுத்த கட்டமாக ஹஸரத் நல்லொரு பேரொன்று தாங்களே, புள்ளைக்கு நல்ல பேரொன்று வைக்கணும், பேரை கொடுப்பது அந்த ஆலிம். அன்புக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக புள்ள பிறந்து அந்த புள்ள வளர்ந்து வருகிறது. முதலாவது மொண்டசூரிக்கு போட முந்தி ஹஸரத் புள்ளக்கு குர்ஆன் ஆரம்பிச்சு வச்சனும், குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்கிறது அந்த ஆலிம். அன்புக்குரியவர்களே, இப்ப புள்ள வளர்ந்து வருகிறது, குர்ஆன் ஓதி கொடுக்கிற இந்த குர்ஆன் மதரசாவில ஆக மிக்க முக்கியம் மக்தப் என்று சொல்லக்கூடியது லேசல்ல. இந்த சின்ன வயசுல தான் ஃபாத்திஹா சூரத்தா, ஆயத்து குர்சியா, யாசீன் சூரத்தா, வாக்கியா சூரத்தா, தபாரக்கல்லதி சூரத்தா, தொழுகட பர்லா, தொழுகட சட்டதிட்டங்களா, முழுக்குடைய பர்லா, ஹைலுடைய விஷயங்களா, தொழுகட சரத்து பர்லுகளா, இந்த குர்ஆன் மதரசால தான் பாடமாக்கணும். குர்ஆன் மதரசாக்கு புள்ளை அனுப்பல்ல, புள்ள பெருத்திட்டது, அகீதா படிக்கல்ல, மார்க்கத்துடைய அடிப்படை விஷயம் படிக்கல்ல, கடைசியில புள்ள மோசமாகிடும். பெருத்தத்துக்கு பிறகு ஆயத்து குர்சி பாடமாக்கலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னா பாடமாக்கலாம், தொழுகட பர்ல பாடமாக்கலாம். பெருத்தத்துக்கு பிறகு அன்புக்குரியவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் பாப்பமாறு சின்னத்தில குர்ஆன் மதரசாவோட தொடர்பு வச்சாத காரணத்தினால யூனிவர்சிட்டிக்கு போய் அல்லாஹ் இல்ல என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் உருவாகி இருக்கிறாங்க.
நாங்க சாதாரணமாக நினைக்கிறோம் குர்ஆன் மதரசாவை பாப்பா கும்மக்கு கண்ணியப்படுத்தக்கூடியதும் ஆலிம் உலமாக்களை கண்ணியப்படுத்த படிச்சு கொடுக்கிற இடம் தான் இந்த குர்ஆன் மதரசா. பிள்ளைகளுக்கு சின்னத்தில குர்ஆன் மதரசாவை பாழாக்கிறாதுங்க. பெருத்தத்துக்கு பிறகு ஆயத்து குர்சி பாடமாக்கலாது. அன்றாடம் ஓதக்கூடிய துஆக்கள் பிரயாணம் செய்யும் பொழுது சுப்ஹானல்லதி சஹர் லனா, டாய்லெட்டுக்கு போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், வெளியே வரும் பொழுது குஃப்ரானக அல்லாஹும்ம குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்லதா. இப்படி ஏகப்பட்ட துஆக்கள் இருக்குது. எங்க பாடமாக்குறது? இந்த குர்ஆன் மதரசால தான் பாடமாக்கணும். சிலர்கள் அவருடைய பொறுமதியை தெரியாம டியூஷன் என்று காலையில் 8 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஸ்கூல், அதற்கு பிறகும் வந்து 2:30 மணிக்கு வந்துட்டா 10 நிமிஷம் தான் குர்ஆன் மதரசாவுக்கு. உடனடியா டியூஷன் போறாங்க. வானம் என்று சொல்லல, பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுங்க, துறை சார்ந்தவர்கள் உருவாக்குங்க, லோயராக, ஜட்ஜாக, ஆசிரியராக. அன்புக்குரியவர்களே, பெரும் பெரும் நல்ல பட்டதாரிகள் உருவாக்குங்க. ஆனால் சின்னத்தில குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கிற நேரத்தை இல்லமாக்கிறாதுங்க. அதுதான் ஆக முக்கியம். எனவே ஒரு ஆலிம் குர்ஆன் மதரசாவோட தொடர்பாகிறாரு, புள்ள கோதை கொடுக்கிறாரு. அடுத்த கட்டமாக குடும்பத்தில் அந்த புள்ள பெருத்து வரும் பொழுது ஏதாவது தவறு செய்யும் பொழுது, ஹஸரத் மகனுக்கு கொஞ்சம் நசீஹத் செய்யுங்களே, அவர் சொல்றது கேட்கிறாரு இல்ல, பள்ளிக்கு அழைச்சி ஹஸரத் நசீஹத் செய்றாரு. அடுத்த கட்டமாக கல்யாணம் வருது, ஈஜாபு கபூல், கபில்து நிக்காஹா ஜவ்வஜ்துக, புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு ஆலிம் தேவை. அன்புக்குரியவர்களே, இதே போல ஒவ்வொரு கட்டமாக மாப்பிள்ளைக்கும் பொஞ்சாதிக்கும் சண்டை வந்துட்டுதா, ஹஸரத் கொஞ்சம் வந்து ஊட்டில எங்கட மனைவி எங்கட வைஃப் கொஞ்சம் பிரச்சனை ஆயிக்கிறா, அவருக்கு ஏதாவது நசீஹத்து செய்யுங்களே. நசீஹத்து செய்யறது ஆலிம். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, கடைசியில கபூரில் இறக்கி மௌத்தாகிட்டா கஃன் கழிச்சிறதும் சில ஊர்கள்ல ஆலிம். அன்புக்குரியவர்களே, கபூரில் இறக்கி நெஞ்சி பக்கம் கிபிலாவுக்கு திட்ட திருப்ப பட்டிக்கா ஆலிம் அங்க பார்க்கணும். எனவே ஒரு ஆலிமுடைய தொடர்பு ஒரு குடும்பத்தோட ஊரோட லேசானதல்ல. அன்புக்குரியவர்கள், அந்த அளவு ஆலிம் மார்க்கத்தை படிச்சு அத்தகைய தொடர்புகளை வைத்துக் கொண்டு ஊர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷரியத்துடைய போர்சஸ், படை வீரர்கள். அவர்களை உருவாக்குகிற இடம்தான் இந்த மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய. எனவே அன்புக்குரியவர்களே, லேசானதல்ல. எனவே அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் மலாயிகமார்களும், அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவைகள், ஹத்தல் ஹைதான் ஃபில் மா, தண்ணீர் இருக்கக்கூடிய கடல்ல, ஆற்றில, குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட, பொந்துகள்ல இருக்கக்கூடிய விஷஜந்துகள் உட்பட. அன்புக்குரியவர்களே, லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர, லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர, மக்களுக்கு கைர போதிக்கக்கூடிய, நலவ போதிக்கக்கூடிய, நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உலமாக்களுக்காக வேண்டி அன்புக்குரியவர்களே, அத்தனை படைப்புகளும், கோடான கோடி படைப்புகள், மரம், மட்டைகள், செடி கொடிகள், பொந்துகளில் இருக்கக்கூடிய விஷஜந்துகள், அன்புக்குரியவர்களே, 6 கடல் இருக்க மீன் மச்சடங்கள் கூட அனைத்தும் துவாவுக்கு உள்ளாகிறவர் என்றால் இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் லேசானவர்கள் அல்ல. அதனால்தான் உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. அக்ரிமுல் உலமா ஃபஇன்னஹும் வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் அவங்களை கண்ணியப்படுத்துங்க. யாரு கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ்வையும் ரசூலையும் கண்ணியப்படுத்தியவர்களை போல, யார் அவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அல்லாஹ்வையும் ரசூலையும் புறக்கணிக்கிறவர்கள் போல லேசானவர்கள் அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன தவறு குர்ஆன் இருந்தா தூக்கி குப்பல வீச மாட்டோம், அந்த குர்ஆனை கண்ணியமாக வைப்போம். அதே போலதான் ஒரு ஆலிமுட்ட எங்கள்கிட்ட ஒரு தவறை கண்டோம் என்றால் அவரை நாங்க வெறுத்திடக் கூடாது, அவரை நாங்க கண்ணியப்படுத்தி வைப்போம். தண்டனை கொடுக்கிறது அல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நாம் ஆலிம்களை உலமாக்களை மதிக்கின்ற பொழுது எங்களோட குடும்பங்களை 7 பரம்பரைக்கு அல்லாஹ் உலமாக்களை உருவாக்குவான், ஆலிம்களை ஹாஃபிஸ்களை உருவாக்கி தருவான். எப்ப ஆலிம்களை வெறுக்கிறோமோ, ஆலிம்களை நாங்கள் சாதாரணமாக நினைப்போமோ, எங்களோட குடும்பங்கள் 7 பரம்பரைக்கு இல்முடைய வாசல் அடைச்சு
அழைச்சிருவான். அல்லாஹ் ஆலிம்களை உருவாக்க விட மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அதற்கு உதவிகள் புரியக்கூடியவர்களாக, ஒத்தாசையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குன் ஆலிமன், நீ ஒரு ஆலிமாகிறீ, அவ் முத்தஅல்லிமன், அல்லது தீனை மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடியவனாகிறீ, அவ் முஹிப்பன் அவ் முஈமன், அல்லது விரும்பக்கூடியவனாகிறீ, அல்லது உதவியாளனாகிறீ, வலா தகுன் ராபியன், நீ நாலாவது மனுஷனாகிறாதே, ஃபதஹ்லிக, நீ அழிஞ்சி நாசமாகிடுவாய். ஒன்று ஆலிமாகிறீ, அல்லது ஆலிமுக்கு படிக்கக்கூடியவனாகிறீ, அல்லது உதவியாளனாக விரும்பக்கூடியவனாகிறீ, நாலாவது மனுஷனாக ஆகிறாதே, உனக்கு அழிவு ஏற்பட்டுரும் என்பதைத்தான் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய ஊரில் இக்கிரி கொல்லாவில இப்படியான குர்ஆனையும் ஹதீஸையும் 24 மணித்தியாலம் அல்லாஹ்வுடைய சங்கநாதம் ஓதப்படக்கூடிய, குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஒரு மதரசா உருவாகி இருப்பதென்றால் நீங்கள் எல்லோரும் பெரும் பெரும் பாக்கியசாலிகள் என்று நான் சொல்ல வேண்டும். எத்தனையோ ஊர்களில் உருவாக்கி கொள்ள கஷ்டப்படுகிறார்கள், உருவாக்க முடியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தூர இடங்கள்ல பிள்ளைகளை கொண்டு போய் போட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நித்தலம தக்கின குக்குலாகே கரமல சுதுண்டு சிங்கள மொழியில சொல்வார்கள். முத்தத்து மல்லிகை மணக்காது என்று சொல்லி முதுமொழி சொல்வார்கள். முத்தத்தில் இருக்கிற மல்லிகை மனம் வருவதில்லை. அது போல ஊரில் இப்படியான ஒன்று இருக்கின்ற சிலர்களுக்கு பெருமதி வழங்குதில்லை. எனவே உள்ளத்தில் பெருமதி எடுத்து அதை கண்ணியப்படுத்துவோம். சஹாரம்பூர்ல அன்புக்குரியவர்களே, பெரும் வறுமை ஏற்பட்டுச்சு. இந்தியாவில் ஒரு பகுதி தான் பெரிய மதரசா இருக்கக்கூடிய சஹாரம்பூர். பெரிய கஷ்டம் ஏற்பட்டுச்சு, வறுமை ஏற்பட்டுச்சு. இந்த நாளும் இந்துக்களோட சண்டை, பிரச்சனை, துவேஷம். ஒரு பெரிய கூட்டத்தை ஒன்று கூட்டினாங்க, கூட்டி ஆலோசனை செய்தாங்க. கடைசியில் ஒன்று முடிவு வரல. ஒரு ஆலிம், மூத்த ஒரு ஆலிம் எழும்பி சொன்னாரு, எங்கட ஊர்ல ஒரு மதரசா இருக்குது, யாருமே அதை கவனிக்கிறல்ல, நாங்க இந்த வருஷம் நீயத்தொண்டு வைப்போம். இந்த ஊர்ல விளையிற கோதுமை மழை பொழிஞ்சி கோதுமை விளைஞ்சால் அதில் ஒரு பகுதியை மதரசாவுக்கு நாங்க கொடுப்போம் என்று நீயத் எல்லாரும் வைப்போமா, அப்படியாவது செஞ்சு பார்ப்போமே, ஒரு சதக்காவை நீஞ்சி செஞ்சு பார்ப்போமே என்று சொல்லி நியத்து வச்சிட்டு வெளியே வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு 150 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம். தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, கோதுமை விளைஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நடந்த குழப்பங்கள், யுத்தங்கள், துவேஷங்கள் இல்லாம போயிடுச்சு. முஸ்லீம்கள கடைகளுக்கு வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து அன்றிலிருந்து அந்த சஹாரம்பூர் மதரசாவுக்கு நிறைய ஊரால சதக்கா செய்றாங்க. இன்றைக்கு ஓத போகக்கூடிய மாணவர்களுக்கு மதரசாவில் இருந்து பணம் கொடுத்து உதவி செய்றாங்க. அந்த அளவுக்கு நிலைமைகள் வித்தியாசமாகிச்சு. கண்ணியமானவர்களே, அதே போல ஊர்ல இருக்கக்கூடிய மதரசா லேசானதல்ல, அதனுடைய பெருமதியை நாங்க விளங்க வேண்டியது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஓதின மதரசா ஊர்ல பிரச்சனை வந்துச்சு. சொன்னாங்க, அமைச்சர்மார்கள், மந்திரிமார்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, நாங்க இந்த மதரசாவுக்கு பெரிய செலவழிச்சு கொண்டிருக்கிறோம், அந்த செலவை நிப்பாட்டி இப்பொழுது நடைபெறக்கூடிய யுத்தத்துக்கு நாங்க செலவழிச்சு யுத்தத்தை நிப்பாட்டுவோம் என்று சொன்னாங்க. அதில் இருந்த ஜனாதிபதியாக இருந்தவர், அமீர் மோமினாக இருந்தவர் எழும்பி சொன்னாரே, இங்க வாங்க, ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நாங்க யுத்தத்தில் ஈடுபடும் பொழுது அந்த அடுத்த கோஷ்டிக்கு எரியக்கூடிய அம்பிகளே, அது குறிப்பிட்ட தூரம் தான் அந்த அம்பு பெய்யும். ஆனால் இந்த மதரசா பிள்ளைகளுடைய துஆயிகளே 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிக்கொண்டு காலல்லாஹ் 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 கால ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்க என்று 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய கலாமையும் நபியுடைய ஹதீஸையும் வாசிச்சு கொண்டு எந்த பாவம் கரையும் தெரியாமல், பாவம் இல்லாமல் தஹஜ்ஜத் தொழுதுட்டு, சுன்னத்துகள் தொழுதுட்டு, 5 நேரம் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டு, குர்ஆன் ஓதிக்கொண்டு, திக்ர் செஞ்சு கொண்டு ஈடுபடக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய துஆயிலே
அது அரிச தொடக்கூடியதாக இருக்கிறது, அரிசப்பை தடக்கூடியதாக இருக்கிறது. அதை நிப்பாட்ட முடியாது. அதுக்கு செய்யக்கூடிய உதவியை செஞ்சு கொண்டு துஆவில் ஈடுபட்டு நாங்கள் யுத்தத்தை மேற்கொள்வோம். எனவே இதற்காக மதரசாவுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை நிப்பாட்ட முடியாது என்று அந்த மன்னர், அந்த அமீருல் முஃமினீன் சொல்லி அந்த சபையை கலைத்து விடுகின்றார். இது போன்ற ஏராளமான சம்பவங்கள். இந்த மதரசாக்கள் என்று சொல்லக்கூடியது லேசான ஒன்று அல்ல. அதை நாங்கள் உள்ளத்திலே ஊருக்கு பரக்கத்து, ஊருக்கு ஹைரு, ஊருக்கு பாதுகாப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உலமாக்களை, ஹாஃபிஸ்களை உருவாக்கக்கூடிய இந்த மதரசா. அதிலேயும் இந்த இக்ரிகொல்லாவிலே நடைபெறக்கூடிய இந்த ஹாமிதியா மதரசா, அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அதனுடைய பரக்கத்துகளை நிச்சயமாக நாங்கள் ஆகிரத்தில் கண்டுகொள்ள போடுவோம். எந்த அளவுண்டா அல்லாஹ் சொல்லுவான், இபாதத்தை செஞ்சவர்களையும் கியாமத்தில் ஒன்று கூட்டுவான், ஆலிம்களை ஒன்று கூட்டி ஆபிதுகளை, இபாதத்தை செஞ்சவர்களை எல்லாம் நீங்க சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவான். ஆலிங்களை வேறையா பிரிச்சிருவான். பிரிச்சு சொல்லுவான், உங்களை நான் வெட்கப்படுகிறேன், உங்கள்கிட்ட எந்த இல்ம குர்ஆனை தந்திருக்கிறேன், அதனால் உங்களை தண்டிச்ச நான் வெட்கப்படுகிறேன், எல்லாத்தையும் உங்களை மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி ஒதுங்குங்க, நீங்க இப்ப சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். அவசர அவசரமாக இந்த உலமாக்கள் சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, கிஃப், நில்லுங்க, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் உலகத்தில் இல்ம படிப்பதற்காக, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காக உதவியாக இருந்தார்களோ, மதரசா கட்டித்தாரது, கிதாபுகள் வாங்கித்தாரது, சாப்பாடுகள் கொடுப்பது, இப்படி அக்கைக்காக அக்கைக்கால கொடுப்பது, நேர்ச்சைகளை மதரசா கொடுப்பது, இப்படி இன்னொரு உதவிகளை செஞ்சு இந்த மதரசாவை கட்டி காத்து பாதுகாப்பதற்காக யார் உதவியா இருந்தவங்களோ அவங்களை சேர்த்து கூட்டிட்டு போக சொர்க்கத்துக்கு, தனியே போகாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நேரத்தில் பயங்கரமான கட்டத்தில் அல்லாஹ் சொல்லிடுவார். சுப்ஹானல்லாஹ். அப்பதான் சிலர்கள் யோசிப்பாங்க, உலகத்தில் இருக்கின்ற பொழுது எத்தனையோ வீணான செலவுகள் எல்லாம் செஞ்சோம், இந்த மதரசாக்களுக்கு உலமாக்களை உருவாக்குவதற்கு, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்கு செலவழிச்சிருந்தால் எவ்வளவு பிரயோசனமாக இருந்திருக்கும், எங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு பேசிப்பாங்களே என்று எத்தனையோ மக்கள் நாளைய கியாமத்தில் கை செய்தப்படுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியான நிலைமை கியாமத்தில் வரப்போகுதோ, அதற்கு முன்பதாக நாம் ஒவ்வொருத்தரும் உலகத்துடைய வாழ்க்கையில இந்த மதரசாக்களை கட்டி எழுப்புவதிலே நாங்கள் முயற்சி செய்து சிறந்த ஆலிம்களை உருவாக்குவோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா ஏ லெவல், ஓ லெவல் பாடங்களோடு கணனி எத்தனையோ பல பாடங்களை கற்றுத் தேர்ந்த நல்ல உலமாக்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட ஆலிம்களையும், இதுவரைக்கும் 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்களையும் வெளியாக்கி தலை நிமிர்ந்து நாடளாவிய ரீதியிலே செல்லக்கூடிய ஏனைய மதரசாக்களோடு போட்டியிடக்கூடிய அமைப்பிலே சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உதவியாக இருப்போம். இன்றைய தினம் செலவுகளை குறைத்த அமைப்பிலே பெரிய விழா கொண்டாடாமல் இங்கே வரக்கூடியவர்களை வைத்து மக்கள், அதாவது ஜும்மா தொழுகைக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் 11 ஆலிம்களுக்கு பட்டம் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவது இருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய வேலை வட்டிகள் இருந்தாலும் கொஞ்சம் தாழ்த்தி விட்டு, கொஞ்சம் பின்போட்டு விட்டு அந்த நிகழ்ச்சியை கண்குளிர காட்சியாக கண்டு அந்த உலமாக்களுடைய துஆவோடு அனைவரும் சென்றால் நல்லம் என்பதை வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எதிர்காலத்திலே ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இப்படியான மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள், மார்க்கத்துடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்தி அமல் உள்ளவர்களாக, இபாதத் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, நல்லடியார்களாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மதரசாவை கபூல் செய்து கொள்வாயாக. இதற்கு உடலால, பொருளால, பணத்தால உதவி செய்யக்கூடிய அத்தனை பேர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. இதற்கு இரவு பகலாக பாடுபடக்கூடிய உஸ்தாதுமார்களை கபூல் செய்வாயாக. அவருடைய பரம்பரைகளை, புள்ள குட்டிகள், சந்ததிகளை கபூல் செய்வாயாக. ஓதி வெளியாகக்கூடிய மாணவர்களை கபூல் செய்வாயாக. ஓதக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துகளை, ஹைர்களை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. இந்த மதரசாவுடைய பரக்கத்தை கொண்டு இந்த ஊருக்கு பல ஹைர்களை எல்லாம் ஏற்படுத்தி அல்வானாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. பலஸ்தீன் நாட்டிலே நடைபெறக்கூடிய யுத்தத்திலே முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக. இழந்த உயர்களுக்கு உயர் பதவிகளை சொர்க்கத்திலே வழங்குவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்தல்வாயாக. எமக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகளை தோல்வி அடைய செய்வாயாக. சின்ன பின்னமாக்கிடுவாயாக, சிதறடிக்க வச்சிருவாயாக. யா
அல்லாஹ் பயங்கரமான தோல்வியை அவரை கொடுத்தல்வாயாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.